தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. என் பேர் பாபு. நான் அவர் மயிலாப்பூர் சாய்பாபா கோயில் குழந்தையிலேருந்து அங்கே தான் நான் அவர் கோயிலில் விளையாடி இருந்தவன். ஏன்னா நான் படித்தது பக்கத்தில் அந்த பிசி ஸ்கூல் தான். ஸோ விளையாடுறது எல்லாமே எங்களுக்கு அந்த பாபா தான். அவரெல்லாம் தனியாக ஏதோ ஒரு மிராக்கிள் பண்ணி என் லைஃப்பில் வரல. நான் அப்படியே ஒரு சின்ன வயசுலேருந்தே அவர் கூட அப்படியே பழகிட்டோம். ஸோ அது குழந்தையிலேருந்து எங்களுக்கு பழக்கம்தான் அவர். ஏன்னா மயிலாப்பூரில் இருக்கவங்க பாதி பேருக்கு நம்ம சாய்பாபான்றது அவங்க எப்போ உள்ளே வந்தாருன்னே தெரியாது. அவர் மிராக்கிள்னால் தினம் டெய்லி லைஃபே மிராக்கிள் தான். ஒவ்வொன்றுமே அவர் பண்ணுறது தான் எங்களுக்கு எல்லாமே. ஸோ எனக்கு டக்குன்னு எதுன்னு சொல்கிறதுக்கு தெரியல. மற்றபடி இதோ இன்றைக்கி கூட சடனாக எனக்கு இன்றைக்கி ஃப்ளைட் டிக்கெட் கிடச்சி நாளைக்கு ஷீரடி கிளம்ப வச்சிட்டார். எனக்கு இது வரைக்கும் நான் பிளானே பண்ணல. அது ஆல் ஆஃப் சடன் இன்றைக்கி எனக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு எல்லாமே கிடச்சி நாளைக்கு ஷீரடி போகிற மாதிரி. அதுதான் பெரிய இது. ஸோ சார், என் பேர் ஆனந்தன். இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக வந்துட்டுருக்கேன். இந்த கோயிலுக்கு வரும்போது எனக்கு பாபா யாருன்னே தெரியாது. பாபா யாருன்னு எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதே அவர் தான். பாபா யார், எப்படிப்பட்டவர், என்ன பண்ணுறாரு, அவரோட இது என்ன, எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா அவர் தான். அப்போத்துலேருந்து ஒரு சின்ன ஃபோட்டோ ஒன்று கொடுத்தாங்க. அந்த ஃபோட்டோவை வச்சு வீட்டில் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஃபோட்டோ எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட 2 அடி சிலையாச்சு. 2 அடி சிலையை வச்சு பூஜை பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நடந்த மிராக்கள் ஒன்று பார்த்திங்கன்னா, எங்கள் தங்கச்சி, எங்கள் பெரியம்மாவுக்கு 19 வருஷமாக பசங்க இல்லை. நானும் பெரியம்மா இங்கே ப்ரேயர் பண்ணோம். ப்ரேயர் பண்ண ஒரே வருஷத்தில் என் தங்கச்சி பிறந்தா. அவள் பேர் அக்ஷயா. அவர் கொடுத்து தெரியணும் அப்படின்றதுக்காக என் தங்கச்சி பிறந்ததே வியாழக்கிழமை தான் பிறந்தா. அது ரொம்ப பெரிய மிராக்கள். எங்கள் ஃபேமிலிக்கே நடந்த ஒரு மிராக்கல்னு பார்த்திங்கன்னா அது ஒன்று தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு ஸ்ட்ரோக் 1.5 மாதம் கோமா ஸ்டேஜில் இருந்தார். அதுக்கப்புறம் நாங்கள் எங்கெங்கேயோ போனோம், எந்தெந்த கோயிலுக்கு போனோம், எல்லாம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. பட் இருந்தாலும் நான் விடாமல் இங்கே விளக்கு போட்டு 7 வாரம் விளக்கு போட்டு ப்ரேயர் பண்ணி இது பண்ணதுனால இப்போ எங்கள் அப்பா டேப்லெட்டும் போடுறதில்ல, ஸ்ட்ரோக்கும் வரதில்லை, எதுவும் இல்லை. இப்போ வேலைக்கு போயிட்டுருக்காங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. எங்கள் வீட்டில் எல்லாமே நல்லா நடந்துகிட்ருக்கு. எங்கள் பெரியம்மா ஃபேமிலியும் சரி, எங்கள் ஃபேமிலியும் சரி, எல்லாமே சுமூகமாக எல்லாமே நல்லா நடந்துகிட்ருக்கு. ஜெய் சாய்ராம். என் பெயர் வனஜா. நான் ஆலம்பாக்கத்திலிருந்து வருகின்றேன். ஆலம்பாக்கத்தில் வசித்து வருகிறேன். எனக்கு 2 பெண்கள். நான் ஒரு அரசாங்க ஊழியராக இருந்து ரிட்டையர் ஆனவா. எனக்கு முதல்லலாம் சிவன் தான் ரொம்ப, சிவன் இல்லைன்னா வேறு எதுவுமே இல்லைன்னு இருந்தவனா. என்னுடைய குடும்பத்தை பொறுத்த மட்டும் எந்த பாட்டி பரம்பரையிலேருந்தே எனக்கு பொண்ணுகளை தவிர வேறு பிறக்காது. பையன்னா என்னன்னே எங்களுக்கு தெரியாது. எல்லாருமே வெறுத்து போயிருந்தோம். அப்போ என்னுடைய 2வது பொண்ணோட ஹஸ்பண்ட் ஷீரடி சாய்பாபா பக்தர். அவர் சொன்னார், நான் ஷீரடி பாபா பக்தர், உங்கள் குடும்பத்தில் இல்லை, ஆனால் எங்கள் குடும்பத்தில் பையன் இங்கே நிறைய, ஆனாலும் உங்களுக்காக அந்த பாபாட்ட நான் வேண்டிக்கிறேன். அப்படி வேண்டி பாபாவிடமிருந்து உங்களுக்கு பேரனை பெற்றுட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பாபாக்கிட்ட நீங்கள் கும்பிடணும் அப்படி என்று சொன்னார். சரி என்று நானும் ஒத்துக்கொண்டேன். அதே போல் அவர் சொன்ன மாதிரியே எனக்கு 2வது பையன் பேரன் பிறந்தான். அந்த பேரனுக்கு என்ன பெயர் என்று சாயி ஸ்ரவன். அவனையே நான் இப்போது சாய்பாபாவா நினச்சி தினம் அவனுக்கு சர்வீஸ் பண்ணிட்டோம். அதில் சந்தோஷம் அடைஞ்சின்னு நான் இப்போது. 2வது அவனும் சாயி என்றால் பித்தன் மாதிரி எப்பொழுதும் சாயி 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 என்று தன் பெயரையே சொல்லி கொண்டு இருக்கிற அளவுக்கு சாய்பாபா மேலே அவன் ரொம்ப பக்தன். இந்த நிலையில் அவனுக்கு உடம்பு வரும்போதெல்லாம் ஒரு தடவை டெங்கு ஃபீவர் என்று எல்லாமே முடிவு பண்ணி பிளட் டெஸ்ட் எடுக்கணும். இது ஒயிட்டனும் அல்லது பிளட் கார்பசல்ஸ் குறைஞ்சிருந்ததுன்னா அவனுக்கு பிளட்டே ஏற்றணுங்கிற அளவுக்கு பிளட் டெஸ்ட்டில் சொல்லிட்டாங்க. நான் சாயியிடம் கதறினேன், கெஞ்சினேன். விடாமல் பஜனை செஞ்சு விடாமல் எல்லாம் கேட்டிருந்த போது எனக்கு பிளட் ரிசல்ட் சாயந்தரம் வந்தது. ஒன்றும் இல்லை, அவனுக்கு எல்லாமே நார்மலாக இருக்கிறது என்று. அதோடு இல்லாமல் அன்னியிலேருந்து
அவரோட உதியோட மகிமை இருக்கிறதே அது சொல்லவே முடியாது. அதுக்கு இதுவே கிடையாது, ஈடு இணையே கிடையாது. நான் என்னுடைய வீட்டில் ஒருத்தவங்க குடியிருந்தாங்க. அவங்க பொண்ணுக்கு மதுரைக்கு போய்ட்டு கூட்டின்னு திடீர்னு வந்துட்டாங்க. ஏமா மதுரைக்கு போய் ஒரு வாரத்தில் திரும்பி வந்துட்டேன்னு கேட்டேன். அதுக்கு சொன்னாங்க, டெங்கு ஃபீவர்னு சொல்லிட்டாங்க, இங்கே தான் சைல்ட் ட்ரஸ்ட்டில் அட்மிட் பண்ணணும், அதனால் மத்தியானம் இந்த இப்போ எடுத்துன்னு கிளம்ப போகிறோம், நான் ஊர்லேருந்து வந்திருக்கேன்னு சொன்னான். நான் உடனே என்ன பண்ணேன், ஒரு ஃபீவராக இருக்காது, எங்கள் பாபா இருக்கிற போது நீ கவலைப்படாமல் போயிட்டு வா அப்படின்னு போயிட்டு திரும்பி வரும்போது எங்கிட்ட பாபாவோட விதியை இட்டுக்கிட்டு தான் சைல்ட் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் போனால் 2 மணிக்கு போனவன் 3 மணிக்கெல்லாம் திரும்பிவே வந்துட்டான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி அங்கே சைல்ட் ட்ரஸ்ட்டில் சொல்லிட்டாங்க, டெங்கு ஃபீவர் எல்லாம் ஒன்றும் இல்லை, நார்மல் வைரஸ் ஃபீவர்னு சொல்லிட்டாங்கன்னு. அதுலேருந்து எல்லாருக்கும் நானும் என்னால் முடிஞ்ச அளவு பாபா விபூதி இந்தாமா நீ இதோட மகிமை உனக்கு தெரியாதுன்னு சொல்லி நிறைய பேர் கொடுத்து நிறைய பேர் இதனால் பலனும் அடைந்து வந்தார்கள். என்னையே எடுத்துங்க, கார்த்தால் எந்துண்டு காப்பி குடிக்கிறதுக்கு பதிலாக நான் உயிர் தான் சாப்பிடுவேன். எனக்கு என்ன உடம்பு வந்தாலும் பாபா ஒரு செகண்டில் நான் போய் ஹாலில் போயிட்டு கிச்சனுக்கு வரத்துக்குள்ளேயே அந்த உடம்பு தேவலை ஆகிடும். அப்படிப்பட்ட மகிமை அவருடைய உதிக்கி. இதை சொன்னால் யாரும் நம்ப மாட்டீர்கள். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். இது என்னுடைய வாழ்க்கையில் உட்காந்தா நின்னா நடந்தா போனா ஒன்றுமில்லாதுக்கெல்லாம் கூட நான் பாபா தான், எனக்கு எல்லாமே அவர் தான், பாபா இல்லையே எதுவும் இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். அதே மாதிரி என் பொண்ணுகளையும் கொண்டு வந்திருக்கேன். என் பொண்ணோட இன்னைக்கு 2 பொண்ணுகளோட வாழ்க்கையும் நல்லா இருக்குது அப்படின்னா அது பாபா 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 தான் காரணம். நான் ராஜகோபாலன், மருத்துவக்குடி என்னுடைய சொந்த ஊர். நான் திருவான்மையூரில் வசித்து வருகிறேன். சாய் பக்தர்களே, நான் என்னுடைய அனுபவத்தை தங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். நான் பல ஆண்டுகளாக நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டு சிரமப்பட்டு கொண்டிருந்த நிலையில் எனக்கு வைத்தியம் செய்த டாக்டரும் சாய் பக்தர், அவரும் என்னை சாய்நாதரை நீங்கள் வேண்டுகோள் என்று சொன்னதன் போதில் நான் என்னுடைய இதை சாய்நாதரிடம் ஒப்படைத்து விட்டேன். நான் கடந்த 6 மாதங்களாக மிகவும் நிம்மதியாக சாயை 24 மணி நேரமும் சாயிடம் ஒப்படைத்து எந்த விதமான நோயும் இல்லாமல் மிகவும் சௌரியமாக இருந்து வருகிறேன். சாயை நினைத்தோருக்கு, சாயை வணங்கியவருக்கு எந்த காலத்திலும் எந்த குறைவும் என்பதை நான் பிரத்யட்சமாக என்னுடைய அனுபவபூர்வமாக தெரிந்து கொண்டேன். அன்பர்களே, எல்லோரும் சாய் பக்தர்களாக சாயை வணங்கியிருந்தால் எந்தவித குறைவும் இல்லாமல் மிகவும் சௌக்கியமாக இருக்கலாம். சாயை நம்பினோர் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. அவருடைய வீட்டில் எந்த குறைவும் இருக்காது. நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் சாயை வணங்கினால் எந்தவித குறைவுமின்றி தீர்காயுடன் நோய் நொடி இல்லாமல் சௌக்கியமாக இருந்து வரலாம் என்பதை என்னுடைய அனுபவத்தின் மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் சாய்ராம். சாய்ராம் மகாராஜ் கி ஜெய். என்னுடைய பெயர் கோதண்டராமன். நான் திருவான்மையூரில் ஆர்டிஓ ஆஃபீஸ் அருகில் வசிக்கிறேன். ஒரு சாய்பாபாவுடைய அவருடைய அருளினால் எனக்கு சில நடக்க முடியாத நிகழ்ச்சிகள் மெய் சிலிர்க்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய ஒரு பகவானுடைய அனுகிரகத்தில் அவரால் பாபா வணங்க ஆரம்பத்திலிருந்து அவருடைய ஈடுபாடு எனக்கு அதிகமாகிடுது. ஒரு சின்ன நிகழ்ச்சி சொல்கிறேன். நான் வடநாடு 15 நாட்கள் டூர் சென்றிருந்தேன். இங்கேருந்து போகும்போது ஃப்ளைட்டில் போனேன். அங்கேருந்து எனக்கு கேப்ஸ் எல்லாம் புக் பண்ணி கொடுத்தாங்க. என்னுடைய மருமகன், மகள், என்னுடைய மனைவி, சம்பந்தி எல்லாருடையும் சென்றிருந்தேன். நான் ஏடிஎம்மை நம்பி நான் என்னுடைய பயணத்தை தொடர்ந்தேன். எங்கும் என் மருமகன் செலவு செய்ய விடவில்லை. இருந்தாலும் எனக்கு ஆன்மீக பயணத்தில் நான் செலவு செய்ய வேண்டும் என்று முடிவு எடுத்து நான் சென்றிருந்த ஏடிஎம் கார்டை பணம் எடுக்குவதற்காக ஏடிஎம்
ஆஃபீஸ் காசியில் போய் சேர்ந்தேன். அங்கிருந்து பாபா தரிசனத்துக்காக சீரடி செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்போது ஏடிஎம்மில் என்னுடைய பணம் எடுக்கிறதுக்கு 4-5 ஏடிஎம் உள்ளே போனேன். அங்கே நைட்டில் என்ன ஆச்சுன்னா நிறைய பூச்சிகள், உள்ளே நுழையவே முடியல. என்ன பாபா, என்னுடைய பணத்தை எடுத்து நான் கோயில் வடநாடு சுற்றுப்பயணத்தில் செலவு செய்ய முடியலையேன்னு நினச்சிட்டேன். மறுநாள் காலையிலையும் விடிய விடிய தூங்கலை. மறுநாள் காலையிலும் என்னுடைய பணம் எனக்கு பயன்படுத்த முடியவில்லையே என்று நினைத்து மறுநாள் காலையில் கேப்ஸ் எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு வந்துடுச்சு. அந்த நேரத்தில் ஒரே ஒரு வாய்ப்பு, பாபா நீ எனக்கு அந்த பணம் என்னுடைய செலவுக்கு வேணும், என்னுடைய பணம் கோயிலுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி காலையில் 6 மணிக்கு கேப்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. எல்லாம் ஏற போகிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்க ஏடிஎம்மில் போய் எடுக்க போனேன். நைட்டெல்லாம் 6-7 ஏடிஎம் போனால் என்னால் எடுக்க முடியல. காலையில் அங்கே போகும்போது அங்கே ஒரு பாபா படம் இருந்தது அந்த ஏடிஎம் பக்கத்தில். அந்த ஏடிஎம் போட்ட உடனே எனக்கு தேவையான பணம் வந்தது. அதுலேருந்து பாபாவுடைய அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான என்னை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டாருன்னு சொல்லி எனக்கு எந்நேரமும் சாய்பாபாவுடைய சிந்தனையிலேயே எனக்கு உடல் நோய் வந்தாலும் சரி மருத்துவரோட போகக்கூடாது, பாபா தான் எப்போ நோய் கொடுத்தாரோ எப்போ அவரே எடுத்துக்கோட்டுன்னு சொல்லி அவரையே நம்பி நான் இருந்துட்டுருக்கேன். என்னுடைய எல்லா முயற்சிகளும் பாபாவுடைய அனுகிரகம், கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் பாபாவுடைய அனுகிரகத்திலேயே நான் எல்லாம் நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லா நண்பர்களும் இந்த திருவான்மியூரில் காமராஜபுரத்தில் இருக்கிற பாபாவுடைய எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப லைக்கிங். எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வெளியில் வந்தாலும் அவர்கிட்ட தான் சொல்லிப்போம், வீட்டில் விட சொல்ல மாட்டேன். எனக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி தராரு. எல்லாரும் பக்த கோடிகள் எல்லாம் காமராஜபுரத்தில் இருக்கிற பாபாவை தரிசனம் பண்ணி அருள் பெறணும், என்னை போல் எல்லாம் அமைதியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நான் ஓம் சாய்ராம். என் பேர் கவிதா. நான் ஓல்டு பல்லாவரத்தில் இருக்கேன். நான் கன்சீவாக இருக்கும்போது எனக்கு பாபா நிறைய இது பண்ணியிருக்கார். எனக்கு என் குழந்தை 9 மாதம் இருக்கும்போது என்னால் முடியவே இல்லை. அப்போ நான் பாபா கிட்டே வேண்டிட்டேன், நல்லபடியாக இந்த குழந்தை பிறக்கணும் அப்படின்னு பாபா கிட்டே நான் கேட்டுட்டு பாபாவோட பாட்டெல்லாம் நிறையா பாடிண்டு பாபாவோட சச்சரிதத்தை நிறைய படிச்சுன்னு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரியே பாபா எனக்கு லாஸ்ட்டாக ஒரு செக்கப் போகும்போது டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் நான் ஆஸ்பத்திரி போயின்னு இருக்கும்போது டேட் கொடுத்த அன்றைக்கி பாபா வேண்டின்னு நான் கிளம்பினேன். எங்கே நான் எப்போ கிளம்பினாலும் பாபாவோட ஃபோட்டோ என்னோட வரும் எப்போவுமே. நான் அன்றைக்கி ஆப்ரேஷன் கிளம்ப போகிறதுக்கு முன்னே நான் ரொம்ப கவலைப்பட்டேன். பாபா என் கூட வரலையே அப்படின்னு கவலைப்பட்டேன். அப்போ பாபா பின்னாடி சத்யசாய் பாபா வந்தார் என்னோட. அது மாதிரி ஷீரடி பாபாவும் எதிராக வந்தார். அன்றைக்கி நல்லபடியாக ஆப்ரேஷன் நல்லபடியாக ஆகணுமே அப்படின்ட்டு ஆப்ரேஷன் திண்டில் படுத்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் அந்த தேட்டரில் இருந்தவர், நீ கவலைப்படாதம்மா, நல்லபடியாக பிறக்கும் குழந்தை, நீ கவலைப்படாத அப்படின்னு அவர் சொன்னார். அதே மாதிரியே எனக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சுது. அவளோட பேர் நான் சாய் ஈஸ்வரின்னு வச்சுருக்கேன், சாய் ஹரிணின்னு வச்சுருக்கேன். பாபாவோட நாமத்தை தான். ஏன்னா பையனாக பிறக்கணும்னு ரொம்ப கவலைப்பட்டுன்னு இருந்தேன். பொண்ணாக பிறந்தா இருந்தாலும் பாபா கொடுத்தது நான் எது வந்தாலும் ஏற்றுப்பேன்னு சொல்லி குழந்தைக்கு சாய் ஹரிணின்னு பேர் வச்சேன். இன்னி வரலும் நல்லா இருக்கும். நாங்கள் என்னோடய கஷ்டம்லாம் தீர்த்து வச்சுட்டுருக்கார் பாபா. நாங்கள் இன்னும் மென்மேலும் நல்லா இருக்கணும் பாபாட்ட வேண்டிட்டு எல்லாருக்காகவும் கூட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வியாழக்கிழமை தோறும் நாங்கள் பஜன்ஸ் பண்ணிட்டு பாபாவோட நாமத்தை சொல்லிகிட்டு இருக்கோம். அது மாதிரி எல்லோரும் க்ஷேமமாக நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நான் சாய்ராம்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த சாய் டிவிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட பேர் மோகன்ராஜ். என்னோடய சொந்த ஊர் திருவண்ணாமலை பக்கம் கீழ்பெண்ணாத்தூர். இப்போ நான் சென்னை ஆவடியில் வசிக்கிறேன். வாழ்க்கையில் பாபா எனக்கு பண்ண மிகப்பெரிய அற்புதம் என்ன அப்படின்னா, அவரை வணங்க வச்சது தான் மிகப்பெரிய அற்புதம் என்னோடய வாழ்க்கையில். அது அவரை வணங்க வச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த அற்புதம் தான் மிகப்பெரிய விஷயம். எனக்கு வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். அதுக்கப்புறம் பாபா எனக்கு பண்ண நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, பாபாவை இப்படி கும்பிடணும் அப்படி கும்பிடணும், சில பேர் சொல்ல சுத்தமாக இருக்கணும், இது அப்படி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி விஷயம் இது வரைக்கும் எதுவுமே நான் பண்ணது கிடையாது. பாபா ஆத்மாத்மா நினைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப குறிக்கோளாக இருந்தேன். எந்த நிமிஷமாக எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றதுக்காக ரொம்ப குறிக்கோளாக இருந்து அதை பின்பற்றிட்டு வந்துட்டுருக்கேன். வாழ்க்கையில் பாபா ஒரு நாளும் ஒரு அற்புதங்கள் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப யோசிச்சேன். எல்லாம் சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணிக்கோன்ட்டு. அது விளையாட்டு தனமாக இருந்துட்டேன். ரொம்ப எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு
லாஸ்ட்டில் பாபா எனக்கு பண்ண விஷயம் என்னென்னா, என்னோடய மனைவி என்னை முத சந்தித்ததும் ஷீரடியில் தான், 2வது வாட்டி சந்தித்ததும் ஷீரடியில் தான். எனக்கு திருமணமானது வந்து துவாரகமாயில் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் மனைவி வந்து கருத்தளித்தாங்க, அதுவும் வந்து ஷீரடியில் தான். எனக்கு வந்து குழந்தை பிறந்திருக்காங்க, ஆண் குழந்தை, அக்டோபர் 1ஆம் தேதி, அதுவும் ஷீரடியில் தான் பிறந்தாங்க. பாபா வந்து சுகப்பிரசவம் கொடுத்தாங்க. பாபா வந்து என்னோட மனைவி வந்து இது வரைக்கும் ஒரு மருந்து கூட மாத்திரை கூட எதுவுமே யூஸ் பண்ணது கிடையாது கருத்தரிச்சதுந்து. என்கிட்ட பாபா ஊதி மட்டும்தான் போடணும், பாபாவோட அற்புதம் வந்து இதுதான், விபூதி தான் மிகப்பெரிய விஷயம் அப்படின்றதுக்காக பாபா வந்து அக்டோபர் 1ஆம் தேதி சுகப்பிரசவம் கொடுத்தாங்க. நாங்கள் ஷீரடி யாத்திரை 29ஆம் தேதி போய் சேர்ந்தோம். 30ஆம் தேதி வெயிட் பண்ணோம். 1ஆம் தேதி எனக்கு குழந்தை பிறந்தது. நீங்களும் எல்லாமே பாபா மருந்தில் ஒன்றுமே கிடையாது, பாபா விபூதி தான் இருக்கிறதுல மிகப்பெரிய விஷயம். அது எல்லாமே நல்லா போட்டுட்டு வாங்க. பாபா கிட்ட எந்த ஒரு விஷயமும் ஹாப்பியாக நீங்கள் வந்து ஒரு சண்டை கூட போடலாம். நீங்கள் அவர்கிட்ட என்னென்னா ஒரு கடவுளாக பார்க்காதீங்க, ஒரு மகானாக பார்க்காதீங்க. கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டோ நண்பராவோ இல்லை வந்து அப்பாவோ தம்பியோ மாமாவோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அவர்கிட்ட கேளுங்க, அவர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், அவரே நினச்சிட்டுருங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க பாபா. வாழ்க்கையில் நடந்த இன்னொரு அற்புதமும் சொல்கிறேன். நான் வந்து மயிலாப்பூர் சாய்பாபா கோயிலுக்கு ரெகுலராக போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்காக போக மாட்டேன், பாபா உதி மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். அப்போ வந்து எனக்கு கண் வியாதி, அதை மெட்ராஸை சொல்லுவாங்க, அது வந்துடுச்சு. அப்போ வந்து பாபாட்ட வந்து ப்ரே பண்ணுறேன், பாபா நான் வந்து என்னோடய கண் வந்து குணமடைஞ்சதுக்காக ரொம்ப நன்றி பாபா அப்படின்ட்டு பாபாட்ட ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னடா அது, சில பேர் சொன்னாங்க என்ன இப்படி ப்ரே பண்ணுறேன்ட்டு. நான் பாபாட்ட எந்த ஒரு விஷயம் முடிஞ்ச மாதிரி தான் ப்ரே பண்ணுவேன். ப்ரே பண்ண முடிஞ்ச உடனே கொஞ்ச நேரம் கழித்து அந்த கண் துடைக்கவே முடியல, அழுக்கெல்லாம் ஒழுவிக்கிட்டே இருக்குது, கண் ரெட்டாகிடுச்சு, ரொம்ப இதுவாகிடுச்சு. என்னோட பாபாட்ட மறுபடியும் வேண்டிக்கிட்டே இருக்கேன், பாபா என்னோடய கண் குணமடைஞ்சதுக்காக நன்றி பாபா, குணமடைஞ்சதுக்காக ரொம்ப நன்றி பாபா அப்படி சொல்லிகிட்டு இருந்தேன். சொல்லி கொஞ்ச நேரத்தில் பார்த்தா என்னோட இங்கே இந்த இடத்துல வந்து சுருக்குன்னு இப்படி ஊசி வச்சு குத்துன மாதிரி இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தா இங்கே பாபா போட்டிருப்பேன், பாபாவோட படம் வரைஞ்சிருப்பேன். அந்த பாபா படம் வரைஞ்சப்போ பாபா படம் வரைஞ்சிருப்பேன். பாபா அந்த 2 கண்ணில், பாபாவோட கண்ணில் வந்து வீங்கிடுச்சு 2 கண்ணும். என்னோடய கண் கிளியர் ஆகிடுச்சு. அப்புறம் கண்ணாடி முன்னாடி பார்த்தா இந்த கண் அவ்வளோ சிகப்பாக இருந்த கண் வந்து வெள்ளை நிறத்துக்கு வந்துடுச்சு. பாபா பார்த்தீங்கன்னா என்னோட கண் வியாதி அவர் வாங்கிட்டார். அதேமாதிரி தினமும் நிறைய விஷயம் நிறைய எல்லாருக்குமே, எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே இந்த உலகத்தில் நிகழ்த்திட்டு வர்றாரு. அந்த மாதிரி நீங்களும் வந்து பாபாவோட ஏற்றுக்கோங்க, பாபாக்கிட்ட கேளுங்க, பாபாக்கிட்ட சண்டை போடுங்க, அன்பாருங்க, எல்லாருக்கிட்டையும் அன்பாருங்க. என் பேர் ஜனனி. நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து பாபா டிவோட்டியாக இருக்கேன். அண்ட் மிராக்கிள்ஸ் என் லைஃப்பில் நிறைய நடந்திருக்கு பாபா மூலயமா. உண்மையாக சொல்லணும்னா நான் படிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். நான் 10th எப்படியோ பாஸ் பண்ணிட்டேன், எப்படி போதும் பாபாக்கிட்ட ப்ரே பண்ணி தான் பாஸ் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் ஜாப்ன்ற ஸ்டேஜில் அண்ட் படித்து முடிச்சுட்டு உடனே 2 months ரொம்ப தேடினேன், ஜாப் கிடைக்கவே இல்லை. இங்கே ஒரு ஃப்ரைடே வந்து பாபா கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு ஒரே அழுதேன். இங்கே வந்து தான் அதுக்கு அடுத்த ஃப்ரைடேவே எனக்கு ஜாப் கிடச்சிச்சு. நான் நினச்ச மாதிரி சேலரியிலேயே ஒரு ஜாப், நல்ல ஜாப் கிடச்சிச்சு. மல்லிகா ராமசுவாமி, பல்லாவரத்துலேருந்து வந்திருக்கேன். ஒரு 10-12 வருஷமாக சாய் டிவோட்டி. நான் சாய் வந்து என்னோடய குரு சத்குரு சிவகுமார்னு மதுரவாயில் இருக்கார். அவர் மூலமாக தான் எனக்கு பாபாவை பரிச்சயம். அதுக்கு முன்னாடி குருனா என்னோடய குரு சிவகுமார் சார் மட்டும்தான் இருந்தது. குருனா ஷிரடி பாபா தான் உணர்த்தினவர் என்னோடய குரு தான். அதுக்கப்புறம் பாபா வந்து என்னோடய வாழ்க்கையில் பல அற்புதங்களை நடத்தி வச்சுருக்கார். எவ்ரிடே ஒரு மிராக்கிள் தான். அவர் மிராக்கிள்ஸ் சொல்லணுன்னா இன்றைக்கி முழுக்க சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம். எதை சொல்கிறது எதை விடுறதுனே தெரியல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2-3 சொல்கிறேன். நான் ஒரு நாள் கௌரிவாக்கம் பாபா கோவில் தான் நான் ரெகுலராக போகிற கோவில். அங்கே நரசிம்ம சுவாமிஜி வந்து பிரத்யட்சமாக இருக்கார். அந்த கோவில் கட்டின அப்பாங்கிற குலசேகர பெருமாள் அவர்கள், அவருக்கும் அங்கே ஒரு சிலை வடிவமைச்சு அங்கே அற்புதமாக அவரும் அருள் பாலிச்சுன்னு இருக்கார் பாபாவோட. அங்கே போகும்போது ஒரு நாள் வந்து பாபா என்கிட்ட வந்து எனக்கு உடம்பெல்லாம் எரியறதுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன்.
எனக்கு எதுவுமே புரியல. என்ன எரியறது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது எல்லா இடமும் தேடி பார்க்குறேன், யாராவது எரியறதுன்னு சொல்கிறாங்களான்னு. ஆனால் எதுவும் யாருமே சொல்லலை. கோவிலெல்லாம் சுற்றிட்டு ஆரத்தியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து உட்காரும்போது பார்த்தாக்கா யாரோ வந்து விளக்கேற்றி வைக்கிற இடத்துல மெழுகுவர்த்தி எல்லாம் உருகி போயிருக்கு. அதுக்கு நடுவில் யாரோ பாபாவை வச்சுருக்காங்க. தெரியாமல் வச்சுருப்பான்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அதை சுற்றி சுட சுட மெழுகு உருகி வந்ததுனால அவரால் எரிச்சல் தாங்க முடியல. அப்புறம் அதை அப்படியே தூக்கின்னு போய் அங்கே தாமரைப்பூ நிறையா இருக்கும், அதை எடுத்துட்டு அந்த தாமரைப்பூ நிறையா இருந்ததை எடுத்துன்னு வந்து அதை அப்படியே சில்லுங்கிற தண்ணியில் முக்கி அது மேலே பாபாவை உட்காத்தி வச்சதுக்கப்புறமா தான் எனக்கு காதில் வந்து இந்த சொல்லிகிட்டே இருந்த விஷயம் நின்று போச்சு. எரியறதுன்னு சொல்கிற விஷயம் நின்று போச்சு. அந்தளவுக்கு பாபா தனக்கு என்ன ஆகிறதுங்கிறத நம்மக்கிட்ட சொல்லுவார். அதே மாதிரி எனக்கு வந்து குழந்தைகள் கிடையாது. அதனால் ரொம்ப ஒரு சமயம் ஃபீலிங்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும்போது பாபா வந்து ஒரு நாள் கனவுல சின்ன குழந்தையாக வந்தார். அம்மான்னு கூப்பிட்டு என்கிட்டயே இருந்து என்னோட விளையாடிட்டு இருந்தார். நான் இருக்கும்போது நீ வந்து எனக்கு குழந்தைகள் இல்லைங்கிற ஃபீலிங் உனக்கு வரவே கூடாது, அதனால் நான் உன்னை இனிமேல் அம்மான்னு தான் கூப்பிடுவேன் அப்படி மாதிரி. இப்போ கூட வந்து பாபாவுக்கு டெய்லி சாதமும் நெய்யும் வச்சுட்டு தான் நாங்களாம் சாதம் சாப்பிடுவோம். சாப்பிடாமல் என்றைக்காவது அவருக்கு சாப்பாடு கொடுக்காம நான் என்றைக்காவது மறந்து போயிட்டேனால செய்யாமல் விட்டனால பாபா என்னை சாப்பிடவே விட்டுறதில்ல. மாதிரி தூங்க வைக்கும்போதும் என் வீட்டுக்காரர் வந்து பாபாவுக்கு விசிறி தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடி தான் தூங்க வச்சுட்டு தான் நாங்கள் போய் தூங்குறது. இந்த மாதிரி இது ஒரு அற்புதம் நடந்திருக்கு. ஒரு நாள் வந்து எங்கள் இடத்துல ஒரு விருந்து நடக்க போகிறது. இவரோட அண்ணா தம்பிகள்லாம் சாப்பிட வந்திருக்கா. நாங்கள் எல்லாம் சமைச்சு வச்சுருக்கேன். அப்போ ஒரு பாபா ஷிரடி கோவிலில் வந்து அந்த ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டுன்னு வருவாள். அவள் வந்து ராஜாதி ராஜ யோகி ராஜ பரபிரம்மா அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி சொல்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்கா. இந்த ஊருக்காராலே கிடையாது. அவர் வந்தார் எங்காத்துக்கு வந்து, பாபா வந்திருக்கார் சாப்பிட்றதுக்கு, நீ எல்லாம் சமைச்சு வச்சுருக்கேன்னு சொல்லி என்னென்ன ஐட்டம் பண்ணினேங்கிறத கொண்டு சொன்னார் அவர். இப்போ உருளைக்கிழங்கு கறி, பீன்ஸ் பருப்புசிலி, அவியல், அப்புறம் சாம்பார், ரசம், மோர்க்குழம்பு, அப்பளம் எல்லாம் சொன்னார். சொல்லிவிட்டு சாம்பாரில் உப்பு கம்மியாக இருக்குது, உப்பு சேர்த்துக்கோ. அதே மாதிரி ஸ்வீட் தேடி தேடி பார்த்தார் பாபா, ஸ்வீட்டே இல்லை. ஏன் ஸ்வீட் பண்ணல அப்படின்னு கேட்டார். நான் வந்து ஸ்வீட்டு பாயசம் சூடாக இருக்கும் லாஸ்ட்டில் பண்ணிக்கலான்னு நினச்சேன். அப்போ எப்போவுமே நீ சமைச்சு வைக்கும்போது பாபா வந்து சாப்பிட்டுட்டு தான் போகிறார், ஆனால் பாயசம் இல்லைன்னு வருத்தமாக போனார். இனிமேல் எப்போ பண்ணினாலும் பாயசம் முதல்ல பண்ணு அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்துட்டு போனார். அந்த மாதிரி ஸோ இது மாதிரி அவருக்கு என்ன வேணுங்கிறத அவர் நம்மளை நேரடியாக வந்து யார் மூலமாவது வந்து சொல்லி கொடுத்துன்னு போவாள். இந்த சாய் மேலால் இருக்கிற அம்மா வந்து மயிலத்தில் பாபா கோவில் கட்டினாங்க. ஏதாவது பொருளுதவி அந்த மாதிரி எல்லாம் வேணும், எல்லோரும் ஆளுக்கு ஒரு ஒரு கைங்கரியம் செய்யலாம் அப்படின்னு இருக்கும்போது நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல எனக்கு. அப்போ வந்து பருப்பெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இவரும் என் ஆத்துக்காரரும் நானும் யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த அம்மாவுக்கு வந்து என்ன ஷார்ட்டேஜ்மா உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால் பருப்பு தான் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த அன்னதானம் அன்றைக்கி ரொம்ப இனிதாக ரொம்ப அற்புதமாக நடந்தது. இதுவும் பாபாவோட ஒரு அற்புதம். எனக்கு வந்து அனைத்துமே ஆண்டவரான சாய் தான். அவரை மட்டும்தான் வணங்கிட்டு இருக்கோம் எங்கள் வீட்டில் எல்லாருமே. அவர் தான் எல்லாத்தையுமே நடத்திட்டுருக்காரு. ஒரு அவர் நடத்தின ஒரு அற்புதத்தை ஒன்று சொல்லணும்னா, எனது மனைவிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டி வந்தது காலில், மிகப்பெரிய கட்டி. அந்த கட்டிக்கு வந்து எந்த மருந்துமே அதுக்கு சரியாக வரல. எனக்கு திடீர்னு அப்புறம் சாய் டிவி சேர்மன் அவர் வந்து எனக்கு ஒரு உதி பிரசாதம் கொடுத்துருந்தார். ஆல்ரெடி என்கிட்ட இருந்த உதி பிரசாதத்தை அதையும் மிக்ஸ் பண்ணி அது தண்ணியில் கலந்து ஒரு பசை போல் அந்த கட்டி மேலே வந்து வச்சேன். இது நடந்தது வந்து போன ஞாயிற்றுக்கிழமை. அடுத்த நாள் நான் அவட்ட வேண்டிக்கிட்டது என்னென்னா, இதுக்கு மேலே அந்த கட்டி வரக்கூடாது, என்னால் தாங்க முடியாது, போதும் உங்களுடைய எனக்கு கருணை காட்டுங்க அப்படின்ட்டு மனமார்ந்து வேண்டிக்கிட்டேன். அது அவ்வளோ பெரிய கட்டி அடுத்த நாள் காலையில் அழிஞ்சு பார்க்கும்பொழுது முழுவும் அமுங்கி அது சரியாயிடுச்சு. இதுபோல் நிறைய அற்புதங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. எல்லாமே அவர் தான் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லிக்க நான் விரும்புகிறேன். என் பேர் பிரபாகர். நான் ஆரம்பத்தில் வந்து எனக்கு பாபாலாம் எதுவுமே தெரியாது. என்னை ஒருத்தர் கூப்பிட்டு போனார். அவர் ஆஃபீஸ் விஷயமாக அங்கே போகும்போது மயிலாப்பூரில் அப்போ தான் முதல்ல பாபாவை பார்த்தேன். அப்போ பாபா வந்து எனக்கு அது என்ன தெரியல, அவர் முகத்தை பார்த்தோன்னே எனக்கு என்னவோ ஒரு மாதிரி ஈர்ப்பு மாதிரி இருந்தது. அதுதான் எனக்கு ஆரம்ப ஸ்டேஜ். கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஆரம்பத்தில் எனக்கு மயிலாப்பூரில் தான் பாபா வந்து தெரியும். நான் குடும்பத்தோடு ஒரு தடவை வந்து காரில் போயிட்டுருந்தேன். அப்போ வந்து பைபாஸில் போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா,
போயிட்டே இருக்கும்போது வண்டி வந்து பஞ்சர் ஆகிடுச்சு. நான் ஃபேமிலியோட எல்லாம் லேடிஸ் தான் வண்டியில், நானும் என் குழந்தைங்க எல்லாம் குட்டி குட்டி குழந்தைங்க போயிட்டுருக்கும்போது திடீர்னு நடு வழியில் கும்மிருட்டு அங்கே பார்த்தீங்கன்னா வண்டி அப்படியே பிரேக் இது ஆகிடுச்சு, பஞ்சர் ஆகிடுச்சு. எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது நடு காட்டில் வந்து மாட்டிக்கிட்டோமே, எல்லோரும் குழந்தைங்க இருக்கோம், ஒரு ஒய்ஃபு என்னோட இருக்கோமே, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. நான் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் அப்படியே நின்றுட்டே இருந்தேன். ஐயோ நம்ம இப்படியும் போக முடியாது இப்படியும் போக முடியாது, எங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியவே இல்லை. யார் ஆள் நடமாட்டம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, அப்படியே கும்மிருட்டு ஒரு காடு மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு தற்செயலாக ஒருத்தர் டூ வீலரில் வந்து வந்துட்டு இருந்தார். டூ வீலரில் வந்து இது மாதிரி பஞ்சர் போடுறேங்க அப்படின்னாரு. அவர் டூ வீலருக்கு பஞ்சர் போடுறதுக்கு காரை நிறுத்திட்டு, இல்லைங்க உங்கள் காருக்கு நான் வேணால் போட்டு கொடுக்குறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்போதைக்கு இதை பஞ்சர் போட்டுடுறேன், நீங்கள் தாம்பரம் வரைக்கும் அப்படியே போயிடுங்க ஸ்லோவாக, அந்த போயிட்டு நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு. அவர் ரொம்ப எனக்கு ஒன்றுமே புரியல. இதெல்லாம் வந்து என் லைஃப்பில் வந்து நிஜமாகவே பாபா வந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர்கிட்ட வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கை, பொறுமையோடு இருக்கணும் அவர்கிட்ட வந்து, பாபா கிட்ட வந்து. தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.